29 பேர் உயிரிழப்பா? சோகத்தில் முடிந்த விஜயின் பரப்புரை. கவலையில் கரூர். கரூரில் இன்று நடிகர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். நாமக்கல் சுற்றுப்பயணத்தை முடித்து கரூர் பரப்புரையை மேற்கொண்டார். இந்த நிலையில் விஜயை காண பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்தனர். இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பலரும் மயங்கியும் மூச்சு திணறியும் விழுந்தனர். கூட்ட நெரிசலில் சிக்கி சிலர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளன. இது பொதுமக்கள் மத்தியிலும் தாவேகாவினர் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது வரை 29 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக விஜய் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் பரப்புரை மேற்கொண்டு வரும் நிலையில் இன்று நாமக்கலில் பரப்புரையை முடித்துவிட்டு அவர் கரூரில் பரப்புரை மேற்கொண்டார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் அவர் பரப்புரை மேற்கொண்டார். மிகவும் நெருக்கடியாக கருதப்படும் இந்த பகுதியில் விஜயை காண்பதற்காக காலை முதலே தொண்டர்கள் காத்திருந்தனர். மாலை நேரம் என்பதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் குவிந்தனர். தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமான விஜய்க்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் உள்ளனர். இதையடுத்து அவரை காண்பதற்காக குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்கள் என பலரும் குவிந்தனர். குழந்தைகள், வயதானவர்கள் வீட்டில் இருந்தபடியே பரப்புரையை காணுமாறு விஜய் வலியுறுத்திய நிலையில் அவரை பார்க்கும் ஆர்வத்தில் பலரும் குவிந்தனர். மிகவும் சாதாரண சாலையில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் பலருக்கும் மூச்சு திணறலும் மயக்கமும் உண்டாகியது. மயங்கிய பலரையும் ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு சென்ற நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் தற்போது வரை 29 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் 20 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாக தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 3 பேர் சிறுமிகள் என்றும் தெரியவந்துள்ளது. இந்த சோக சம்பவத்தால் ஒட்டுமொத்த தமிழகமும் சோகமடைந்துள்ளது. இந்த உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் விரைந்து சென்றுள்ளனர். சந்தித்து நலம் விசாரித்து வருகின்றனர். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் கூறி வருகின்றனர். இந்த சோக சம்பவத்தால் கரூர் அரசு மருத்துவமனையில் அழுகுரலும் மரண ஓலங்களும் தொடர்ந்து கேட்டு வருகின்றனர். மருத்துவமனையில் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் உறவினர்களும் குடும்பத்தினரும் குவிந்து வருகின்றனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் சம்பவ இடத்திற்கு நேரில் செல்ல அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் மா சுப்பிரமணியத்திற்கு உத்தரவிட்டுள்ளார்.